ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சென்னா மசாலா கிரேவி. இது எப்படி ஈஸியாக குக்கர்லேயே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 200 கிராம் சென்னாவை ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் இந்த ஊற வச்ச சென்னாவை ஆட் பண்ணிடலாம். நான் ஊற வச்ச தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவே போதுமானது. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். இப்போது சென்னா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கிரேவி செய்கிறதுக்கு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். சென்னாவும் ரெடி ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சென்னாவும் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த சென்னாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சென்னா தனியாகவும் அந்த தண்ணி தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே குக்கர் எடுத்து வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே வாசனைக்காக அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சோடனே நம்ம 2 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நான் 3 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நார்மல் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பைசஸ் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குருமா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. இப்போ மசாலாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எடுத்து வச்சுருக்க சென்னாவை ஆட் பண்ணிடலாம். சென்னாவை ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணணும். அப்போ தான் சென்னா மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சென்னாவை மட்டும் ஆட் பண்ணால் போதும், தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருங்க சென்னாவை. இந்த மாதிரி சென்னாவை மட்டும் ஃபஸ்ட்டே மசாலா கூட கலந்து விடும்போது மசாலா வந்து சென்னால் நல்லா படிஞ்சிருக்கும். ஸோ தண்ணியே லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். நம்ம இந்த சென்னாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சென்னா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணி இப்போ சென்னா நல்லா மசாலா கூட வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வேக வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி சென்னாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். பயிர் ஐட்டங்கள்லாம் வேக வச்சு அப்படியே சாப்பிடும்போது ரொம்பவே சத்து. பட் சில குழந்தைகள்லாம் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது சத்து குழந்தைகளுக்குமே கிடைக்கும். இப்போ நம்ம சென்னா பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவே போதுமானது. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி இந்த அளவு கொதிச்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை தூவி குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சோடனே நம்மளோட சென்னா மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சென்னா மசாலா கிரேவி எப்படி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிருக்குன்னு. நம்ம சென்னாவை அரைச்சி இந்த கிரேவி செய்யும்போது கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.